ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எடுக்கர் பாத்வேஸ்ல நம்ம பார்க்க போற நோட்டிபிகேஷன் வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்ல நமக்கு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற இஸ்ரோ அப்ரெண்டிஸ்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நம்ம சேனல்ல போட்டிருந்த இசிஐஎல் லைக் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நோட்டிபிகேஷன் இருக்கட்டும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் பே வந்து 9,000 8,000 அப்படின்னு லிமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்த அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இஸ்ரோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நியர்பைல இருந்தது. அட் சேம் டைம் இங்க வந்து பாலக்காடுல நம்ம தமிழ்நாட்டுக்கு நியர்பைல இருக்கிற பாலக்காடுல நமக்கு வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஏன் சொல்றேன்னா 12,300 ஸ்டைஃபண்ட் ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ வந்து 10,900 ருபீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க பெர் மந்த்துக்கு. 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் 2025 2024 2023 இந்த இந்த லாஸ்ட் 3 இயர்ல முடிச்சுட்டு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க நம்மளால வந்து நான் என்னோட நோட்டிபிகேஷன்ல நான் சொல்றது எல்லாமே வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காலேஜ் டேஸ்ல நல்லா டேஸ் பண்ணி நீங்க நல்ல லெவல் ஆஃப் பேக்கேஜஸ்ல மூவ் ஆயிட்டீங்கன்னா தட்ஸ் ஃபைன். பட் நான் யூஸ் பண்ற நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பேஸ் நாலேஜ் இருக்கும். பட் நான் கோர்ல தான் போகணும்னு விருப்பப்படுறவங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து 25 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த நோட்டிபிகேஷனை நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வந்து நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். ஸோ ஹியர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுல நம்ம வந்து லிங்க்ல வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ்க்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரியில வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் வால் மேனுஃபேக்சரிங், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வால் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடான நிமேட்டிக் வால்ஸ் இருக்கு. இது ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் ஃப்ளோ மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து லைக் இஸ்ரோலயோ, லைக் வந்து பார்க்லயோ, லைக் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயோ, லைக் வந்து ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்லயோ, இந்த மாதிரி பவர் பிளான்ட்ல நமக்கு தேவையான வால்ஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து அந்த மாதிரியான ஹெவி இண்டஸ்ட்ரி நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும், நிறைய மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ் கத்துக்க முடியும். இந்த கத்துக்கிட்டு நம்ம டெக்னீஷியன் ரோலோ இல்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரோலோ நம்ம வரும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 1 இயர் வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நான் சொல்லி விரும்புறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, இஎன்ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஐடி, டிஎஸ்சி, சிவில், இந்த மாதிரி எல்லாருக்குமே டிவிஷன் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி ஸ்பிளிட் பண்ணிருக்கும் போது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு 25 வேகன்சிஸ் வந்து டிப்ளமோ அண்ட் எலக்ட்ரிக்கல் கிராஜுவேட், டோட்டலி மெக்கானிக்கல் இன்ஜினியர் 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எதர் வந்து சொல்றேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 12,300, டிப்ளமோக்கு வந்து 10,900 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கலாம் இந்த அமௌண்ட் வந்து கம்மி, இந்த அமௌண்ட் வந்து நம்ம எப்படி வந்து போக முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ட்ரூலி ஃப்ரெஷர் ஜாப். நம்ம வந்து இந்த ஃப்ரெஷர் ஜாபுக்கு வந்திருக்கோம். அதனால வந்து நம்ம எர்லியாவே இப்போ ஒரு 2025 பாஸ் அவுட் ஆயிட்டு வெளியில வந்து நம்ம பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய வந்து நம்ம ஓவர் டைம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், சாட்டர்டே சண்டேல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து சரியானபடி ஒரு பாத் கிடைக்காது எப்பயுமே. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இது வந்து கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெஸ் ஒர்க் இருக்கும், லெஸ் டென்ஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம அவைல் பண்ணிட்டு. பட் குட்டான ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ற உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க நிறைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் போக முடியும். இதை முடிச்சிட்ட பின்னாடி உங்களுக்கு நிறைய லெர்னிங் கிடைக்கும், அங்க இருக்கிற சயின்டிஸ்டோட இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் 50 வேகன்சிஸும் நியர்பை மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களாம் 2-1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் என்ன எனக்கு தமிழ்நாட்டு நியர்பைல இருக்கவங்க நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூ நம்ம வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு கோயம்புத்தூர் சைட்லயோ, ஒரு திருப்பூர் சைட்லயோ, ஒரு பாலக்காடு சைட்லயோ, நியர்பைல வந்து சேலம் சைடு, இந்த மாதிரி சைட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
எலிஜிபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். எந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் நம்ம உள்ள போற மாதிரி இருந்தாலும் அந்த NATS வெப்சைட்ல வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிருக்கணும். தென் இதுல வந்து எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம 2020 பாஸ் அவுட்ல இருந்து யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்போட டியூரேஷன் வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ இதனோட செலக்ஷன் மெத்தட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. நீங்க இன்டர்வியூன்னு ரொம்ப பயந்துக்க வேணாம். ஏன் நான் இந்த இடத்துல இன்டர்வியூ பயந்துக்க வேணாம்னு சொல்றேன்னா, இது வந்து நம்ம அப்ளை பண்ண போறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் டிப்ளமோ இன்ஜினியர்ஸும் நம்ம வந்து அப்ளை பண்ண போறது 100 200 அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. வித்தின் 100க்கு தான் எல்லா நோட்டிபிகேஷனுக்குமே அப்ளிகேஷனையும் நமக்கு போடுவாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பிரைவேட் சைட்ல நிறைய சைட்ல மூவ் ஆயிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்பை யாருமே வந்து யூஸ் பண்றது இல்ல. ஸோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நான் ஹார்ட்லி சொல்றேன் ஒரு 100 போஸ்ட் 100 அப்ளிகேஷன் தான் இதுக்கு நம்மளால போட முடியும். தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல அந்த அளவுக்கு நிறைய இருக்காது. அவங்க வந்து பேசிக்கான ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் பேசிக்கான ஒரு இன்ஜினியரிங்கான கான்செப்ட் தான் அவங்க கேட்குவாங்க. உங்களுக்கு ரெசிடுவல் மெமரி வந்து உங்க பிஇ படிச்சது இருந்தா அதுவே ஒரு மோர் தென் எனஃப். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஜஸ்ட் வால்ஸ் நேம் என்ன, இந்த வால்ஸோட நேம் என்ன, இதுதான் அவங்க கேட்குவாங்க. இன்டர்வியூ நினைச்சு ரொம்ப பயந்துக்க வேணாம். ஸோ நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணி நீங்க அந்த இடத்துல பிசிக்கல் ஒரு வாக்கிங் அந்த இன்டர்வியூ அன்னைக்கு நீங்க போனீங்கனாலே கண்டிப்பா இதுக்கான செலக்ஷன் வந்து நடந்துரும்ன்றத நான் சொல்லி விரும்புறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு தென் வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்யூம் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம 2 பேஜஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்யூம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க. ஸோ நீங்க வந்து ரெஸ்யூம் வந்து ஒரு டூ பேஜஸ்க்கான ரெஸ்யூமும் உங்களோட பிஇ டிப்ளமோ உங்களோட ஆதார் சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லாமே நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பை போஸ்ட் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அதுல உங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா 9/2/2026 நம்ம February 9 2026க்குள்ள உங்களுடைய போஸ்ட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிடணும். ஸோ இந்த டேட்டை டெட்டா வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க போஸ்ட் வந்து அங்க ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியர் வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க எடுத்து ஃபில் பண்ணும்போதே உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, தென் நேம், உங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி, உங்களுடைய ஸ்டேஜ், ஏஜ், உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்பீக்கர் இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃப்ரம் செகண்டரி எஜுகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டிப்ளமோவா ஐடிஐயா தென் வந்து நீங்க வந்து பிஇ இன்ஜினியரிங்கா எம்இயா என்னன்றது நீங்க எடுத்துக்கோங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீடட் இல்லை. ஆஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான என்க்ளோஷர் வந்து நீங்க ரெஸ்யூம் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் பிஇ சர்டிபிகேட், டிப்ளமோ சர்டிபிகேட், ஆதார், உங்களுடைய NATS அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ண சொல்றாங்க. பண்ணிட்டு நீங்க நான் சொன்ன மாதிரி 9/2/2026க்குள்ள The Manager, Personal Administration Department, Instrumentation Limited, பாலக்காடு இந்த அட்ரஸ்க்கு வந்து பை போஸ்ட் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட் நம்ம இந்த நோட்டிபிகேஷன்ல பாக்குறது. ஸோ எகைன் வந்து நம்ம இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து நிறைய அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன் வந்து இந்த வீடியோஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நம்ம இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு பின்னாடி என்ன போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அந்த போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்க்கும் வேலிட் ஆகும். அதை நான் சொல்றேன். உங்களுக்கு நம்ம போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம்னா நான் என்னோட பழைய நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பழைய இதுல இருக்கிறது நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. இஸ்ரோ அப்ரெண்டிஸ்ஷிப்ல நல்லா எலாபரேட்டா நான் வந்து சொல்லியிருக்கேன். லைக் எப்படி வந்து போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களோட லெர்னிங்கான ஸ்டைஃபண்ட் பிளஸ் சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து ஜூனியர் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயே வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ரியல் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய வந்து இன்டர்வியூஸ் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. 9/2/2026 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.